ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் எப்பங்க வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரகதி அடைஞ்சு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலேயே தான் இருக்க போறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ராசி இப்போ மீனத்தில் சஞ்சாரம் பண்றாரு இல்லைங்களா, மீனத்தை விட்டு கும்பத்துக்கு வர போறாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. மீனத்திலேயே தான் இருக்க போறாரு. 138 நாட்கள் மீனத்திலே வக்ரகதி அடைய போறாரு அப்படின்னு சொல்லணும். சரிங்க, இந்த சனி வக்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னா சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது போல தோன்றும், பின்னோக்கி செல்வது போல தோன்றும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பின்னோக்கி செல்றது இல்லை, அதே மாதிரி ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும்தான் கடக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சனி ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியுங்க, ஆனால் அவரோட ஆற்றல் முதல்ல இருந்ததை விட அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். சனி அவரோட ஆற்றலை உள்முகமாக செலுத்துகிறார். வெளியே இருக்கிறத விட ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளம் சார்ந்து நிறைய மாறுதல்களை ஏற்படுத்துவார் அப்படின்றது உண்மைங்க. சரி, பொதுவாக இன்னொரு சீக்கிரசி இருக்குங்க. சனியின் அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, சூரியன். அவர் 5, 6, 7, 8, 9 போகும்போது சனி ஆட்டோமேட்டிக்காக வக்ரகதி அடைவார் அப்படின்றது உண்மை. இந்த காலகட்டத்தில் என்னங்க நடக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் பாருங்க ரெவ்யூ, டிலே, கர்மிக் லெசன்ஸ் இதை நம்ம அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பழைய விஷயங்கள் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் வரா மாதிரி தோணும். இதை நம்ம ஏற்கனவே ஒரு முறை அனுபவிச்சிட்டோம்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்துருச்சுல, இதே மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம ஆல்ரெடி சந்திச்சோம்ல, இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம ஆல்ரெடி என்ஜாய் பண்ணோம்ல, இதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சோம்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு தோணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவுகள் ரொம்ப தாமதமாக இருக்கா மாதிரி தெரியும். அதாவது தடைகள், தாமதங்கள் இது எல்லாமே இருந்தாலும் ஸ்திரமான வெற்றி அப்படின்றது இருக்கும். உறவுகள் டெஸ்ட் மோட்ல போற மாதிரி தோணும். ஒய் திஸ் டிலே அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுல பிரதானமாக வரும். பொதுவாக பாருங்க 27 to 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதியில சஞ்சாரம் பண்றார். 9/10/2026 ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவர் உத்தட்டாதியில சஞ்சாரம் பண்ணுவார். இப்போ இந்த பலன்களை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது குருவினோட பார்வையில சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, கடைசி 40 நாட்கள், அதாவது மொத்தம் இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது 138 நாட்கள், கடைசி அப்ராக்சிமேட்லி 40 டேஸ் குருனோட பார்வை இல்லாத வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஆக வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்ல வர்றது முழுசும் உங்களுக்கு புரியாது, முழுசும் தெரியவும் தெரியாது. வீடியோவும் முழுசா பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா ஆல்ரெடி பாருங்க துலாம் ரொம்ப நாளா எதுல கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா பெரும்பாலான துலாம் கடன், ஏகப்பட்ட கடன்க. அந்த கடன்ல இருந்து வெளியே வந்தா போதும், கடன்னால நிம்மதி இல்லாத ஒரு ஃபேமிலி லைஃப் நான் ஓட்டின்னு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய துலாம் ஹெல்த் இஷ்யூஸ்னால பொதுவாக பாருங்க ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா மனசுல நிம்மதி இருக்காது இல்லையா. அந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள்னால மனதில் நிம்மதி இல்லாத நிறைய துலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் சனி பகவான் எப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தில் அமர்ந்தாரோ, ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்தாரோ அப்பயே பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கரெக்டு தான். ஆனால் வக்ரகதி அடைஞ்சிருந்தாரே, வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவர் கொடுக்க தான் செய்வார், கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலப்படுது. ஆல்மோஸ்ட் அவர் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தே தீர்வார், கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. கடன்லேருந்து அழகாக வெளியே வரக்கூடிய காலகட்டம். நோயிலேருந்து ஓரளவுக்கு பேலியேஷன், குணமாகக்கூடிய நோயாக இருந்தால் அழகாக குணம் ஆகிடும், குணமே ஆகாத நோயாக இருந்தாலும் பேலியேஷன் அப்படின்றது சாலிடாக கிடக்கும், நோ நீட் டு வரி. அதுக்கு மேலே வேற என்னங்க நல்லது நடக்கும். பொதுவாக பாருங்க சனி பகவான் உங்களுக்கு 4 மற்றும் 5க்கு அதிபன். சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். உங்களுக்கு உங்கள் அம்மா குறித்து நிறைய ஆசை இருந்திருக்கும். எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் எங்கள் மேலே உயிராக இருப்பாங்க, எங்கள் அம்மா எங்கள் கூட பாசமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னையிலேருந்து என் மனைவி வந்ததுலேருந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மனைவிக்கும் சுத்தமாக ஒத்து வராமல் என் மேலே இருக்க பாசமும் எங்கள் அம்மாவுக்கு போயிடுச்சு. நான் யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு நேரம் இவங்க பக்கம் ஒரு நேரம் அவங்க பக்கம் பேசும்போது கண்டிப்பாக மனஸ்தாபத்தினால என் மேலே இருந்த பாசமே எங்கள் அம்மாவுக்கு போச்சு. எங்கள் அம்மா என்னை விட்டு விலைக்கு போயிட்டாங்க. எங்கள் அம்மா முதல் மாதிரி பாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசையாக இருக்குங்க எனக்கு. இந்த காலகட்டம் நடக்கும். எங்கள் அம்மா இப்பயும் பாசமாக தாங்க இருக்காங்க, என்ன பண்ணுறது, பெத்த தாயாச்சு. எப்பயுமே பெத்த தாய் வேறு மனைவி வேறு இல்லைங்களா. அப்போ நடுராத்திரி 3 மணிக்கு வந்தால் கூட அம்மா உட்காந்துட்டுருப்பா, புள்ள வருமே, பிள்ளைக்கு சாப்பாடு வேணுமே, குழந்தை பாவம் வந்தால் சூடாக தோசை விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பெத்த தாய் உட்காந்துட்டுருப்பா. நான் பொண்டாட்டி ஏங்க நான் பாருங்க ஃப்ரிட்ஜில் சாதம் வச்சுருக்கேன்,
எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோ, இல்லை ஃப்ரிட்ஜில் மாவு வச்சுருக்கேன் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கோ, சட்னி எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க. நியாயம் தானே இது? அப்போ இவங்களுக்கு இவங்க நியாயம், அவங்களுக்கு அவங்க நியாயம். அப்போ ஆனால் அதே மனைவி அவங்க குழந்தைக்கு உழுந்து உழுந்து செய்வாங்க. புருஷன் 2வது தான், குழந்தை தான் ஃபஸ்ட்டு. அப்போ அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா கூட தாங்க இருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குங்க, எங்கள் அம்மானால வந்து பார்த்திங்கன்னா என் கூட சந்தோஷமாக இருக்க முடியல. இப்படி அம்மா குறித்து என்ன உங்களோட ஆழ்மனது ஆசைகள் நிறைய இருந்தாலும் அதில் சிலது நிறைவேறும். மொதல் விஷயம். 2வது, எல்லாரும் வந்து பாருங்கள் என்னோட படிப்பு தான், என் அளவுக்கு வந்து ஒரு படிப்பு, என் அளவுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் தான். ஆனால் கார் வாங்கி வச்சுட்டுருக்காங்க, டியூ கட்டுறாங்க. நம்மளுக்கு வந்து கார் வாங்குறதுக்கெலாம் முடியல. குழந்தைங்க படிப்பு அப்படி இப்படின்னே ஓடுது. நம்மளால எதுவுமே செஞ்சுக்க முடியல. அப்படி உங்களோட சுகம் குறித்து, உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை குறித்து உங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கு அப்படின்னா, சாலிடா சில ஆசைகள், நிறைய கனவுகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு அப்படின்னா சில கவலைகள் மாறும், சில கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும். பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்க, 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபன் இல்லையா? அப்போ எனக்கு எங்கள் பூர்வீகத்தில் ஒரு சொத்து இருக்குங்க, அதை வியாபாரம் பண்ண கடன்லாம் அடைச்சிடலான்னு பார்க்குறேன், ஒரு டெபாசிட் பண்ணிடலான்னு பார்க்குறேன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறேன். அந்த வீடு பெருசாக ரேட்டு போக மாட்டேங்குதுங்க. நானும் 3 வருஷமாக மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த வீட்டை வந்து நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் பண்ணலான்னு கேட்குறாங்க. யாரோ வந்து முன்ன கால் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க, வியாபாரம் பேச மாட்டேங்க. கவலைப்படாதீங்க, இந்த காலகட்டம் அது நடக்கும். பூர்வீக சொத்து கோர்ட்டில் இருக்குங்க, ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக வரும்ன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. 10 வருஷமாக ஓடின்னு இருக்கு. எந்த கோர்ட்டில் போன கேஸு டக்குன்னு வந்திருக்குது இல்லையா? 10 வருஷமாக ஓடின்னு இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. கவலைப்படாதீங்க, இந்த காலகட்டம் ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக வரும். இதெல்லாம் ப்ளஸ். சரி, இதெல்லாம் சனி வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் குருனோட பார்வை இருக்குது. ஆல்ரெடி சனி நல்லது செய்யக்கூடிய பொசிஷன் தான் இருக்கார். இன்னும் கொஞ்சம் நல்லது தான் பண்ண போகிறார். 4, 5 பாவத்துக்கான நல்லதையும் சேர்த்து செய்ய போகிறார். இப்போ சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஆனால் குருனோட பார்வை இல்லாமல் கடைசி அப்ராக்சிமேட்லி ஒரு 40 நாட்கள் இருக்காரு. அப்போ என்ன ஆகும்? அப்போ இது எல்லாமே நடக்குங்க. ஆனால் அந்த கடனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்பி வந்து ஒரு ப்ரெஷர்ஸ் அப்படின்றது லைட்டாக வரும். அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் லைட்டாக வரும். ஃபேமிலியில் கொஞ்சம் வேலை செய்கிறதுல அப்படி வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, சவால்களை வெல்லும் காலம் அப்படின்னா கண்டிப்பாக வென்றுடுவீங்க, மாற்றுக்கருத்தே கிடையாது. வாழ்த்துக்கள். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னாம்மா பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கம்மா, நாங்களும் எங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணுமா? இது வரைக்கும் நாங்கள் அனலைஸ் பண்ணவே இல்லைம்மா, பண்ணிக்கணும். எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கோம். அந்த பிரச்சனைகள் தீர்வு வருமா வராதா தெரிஞ்சுக்கணுமா? தாராளமாக தெரிஞ்சுக்க முடியுமா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா? அதே மாதிரி வெளிநாடுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறோம். பிள்ளைக்கு ரொம்ப நாள் ஆச்சு, திருமணமே கூடி வரலம்மா, கூடி வருமா? அதே மாதிரி பிள்ளை வந்து என்ன படிக்க வைக்கலான்னு ஆசைப்படுறோம். அவள் இன்ஜினியரிங் போவாளா, மெடிசன் போவாளா, வெளிநாடு போவாளா, இப்படி பல கேள்விகள். வீடு கட்டுவோமா, குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் எப்பமா ஓயும், இந்த மாதிரி பல கேள்விகளும் பல குழப்பங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க தான் செய்து. அத்துணை குழப்பங்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்றது நம்ம சுய ஜாதகம் பார்த்தா தெளிவாக சொல்லிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்கம்மா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.